பாஸ், ஜெயில் நமக்கு பழகப்பட்ட இடம் தான். அதுவும் இல்லாம உறவை புதுப்பிச்சுக்கலாம் தான் இங்க வந்திருக்கேன். நீங்க இங்க இருக்கீங்க, ஒய்ஃப் வீட்டுல தனியா இருக்காங்க, 2 பேரும் பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்படியே மீட் பண்ணி பேசணும்னு வந்தாலும் ஈகோ ப்ராப்ளம், உங்களால எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியாது. இப்போ அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணலாம் தான் நான் இங்க வந்திருக்கேன். நாங்க 2 பேரும் எப்படியோ இருந்துட்டு போறோம், நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஃப்ரீ சர்வீஸ் பாஸ், சோஷியல் சர்வீஸ் பாஸ். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், போதுமா? இருப்பா இவரை பார்த்தா நம்ம ஆள் மாதிரி தெரியுது. பாஸ், என் பேர் பத்ரி. பாஸ், என் பேர் பாஸ்கர். நைஸ் டு மீட் யூ. வெரி நைஸ் டு மீட் யூ. என்ன பத்ரி இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு? ஒரு நிமிஷம் இங்க வா. சரி பாஸ்கர், நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். அதுக்காக தானே வந்திருக்க மாதவா. இவர் என்னோட ஜெயில்மேட்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆகி வெளியே வர போறாரு. அவரை நீ தான் கவனிச்சுக்கணும். அவர் தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு முக்கியமான வேலையை முடிக்கிறதுக்காக தான் வெளியவே வராரு. நீ தான் அவருக்கு உதவி செய்யணும். முக்கியமான வேலைன்னா அதை இப்பவே சொல்ல முடியாது பாஸ். நான் கேட்கிற உதவியை செய்ய முடியுமா முடியாதா? உதவியெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். அந்த வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் டீட்டெயிலா சொல்ல முடியாது. கோடிக்கணக்கான பணம் சம்பந்தப்பட்ட மேட்ரு. ஐயோ, அது போதுமே. பாஸ், உங்க ஆட்டத்துல என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க என்னைக்கு ரிலீஸ் ஆகி வரீங்களோ தாரத்தப்பட்டியோட வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரி, ஒரு 10 நாள் கழிச்சு வா, மற்றதெல்லாம் பேசிக்கலாம். ஓகே, போலாம் பரு. இவனை வச்சு அந்த கோட்டீஸ்வரி ரேக்காவை நம்ம வழியில விழ வைக்கலாம்னு நினைச்சோம். இப்போ ஒரு திமிங்கலம் தானா வாய பொளக்குது, அதையும் சேர்த்து இழுத்துருவோம். அம்மா, திவ்யா. அம்மா அப்பா எல்லாரும் தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. சாப்பிட்டு தான் வருவாங்களாம். சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பாடு ரெடியா இருக்கு, ஆனா நான் சாப்பிடல. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் கடை வேலையை அங்கங்க அலைஞ்சிட்டு இருப்பேன். சாப்பிடுவேன், சாப்பிடாம இருப்பேன். என்னெல்லாம் எதிர்பார்க்காம நீ முதல் சாப்பிட்ரு. எனக்கு தெரியும், அதனால தானே நான் சாப்பிடாம இருக்கேன். நான் சாப்பிடாம இருக்கேன்றதுக்காகவாவது நீங்க ஒழுங்கா சாப்பிட வருவீங்கல்ல. இனிமே பாருங்க, நீங்க சாப்பிட வந்தாதான் நான் சாப்பிடுவேன். ஐயோ, இத முத புடி. வா சாப்பிடலாம். வாங்க. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? இத்தனை நாள் நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்டோம், பரவாயில்ல. இப்போ நீ புள்ளத்தாச்சு பொண்ணு, இன்னும் கொஞ்ச நாள்ல வயிறு பெருசா வளர்ந்துரும். அப்புறம் எப்படி கீழே உட்கார முடியும்? ஒரு டைனிங் டேபிள் வாங்கி போடணும்னு தெரிய வேண்டாமா? ஏன் உங்க பொண்டாட்டிக்கு நீங்க வாங்கி போடுறது? நாளைக்கே டைனிங் டேபிள் வரும் பார். சரி, சாப்பிடுங்க. போதும் போதும். ஏன்? நான் ஜோதி வீட்டில் ஜூஸ் குடிச்சுட்டேன், அதுவே பாதி வயிறு நனைஞ்சிருச்சு. ஜோதி வீட்லையா? ஆமாம், அரிசி கடை தான் நோண்டிகிட்டு இருக்கேன். 10 லட்ச ரூபா கடன். அதான் ஒரு ஃபைனான்சர்கிட்ட கடன் கேட்கலான்னு போனேன். பார்த்தா அது ஜோதி வீடோட எதிர் வீடு. அவள் பார்த்தா பால்கனி நின்றுட்டு இருந்தா. சரி, அப்படியே போய் பார்த்துட்டு வந்தேன். ஜோதி எப்படி இருக்காங்க? இருக்கா. என்னங்க இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? அவளால தானே நீங்க இன்னைக்கு ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கீங்க. அவ மட்டும் முயற்சி எடுத்து அந்த ஃபாரன்சிக் காரங்க கிட்ட இருந்து உண்மையை வர வச்சு கோர்ட்ல ஒப்படைக்கலனா இந்த பிரச்சனை இவ்வளவு சுலபமா முடிஞ்சிருக்குமா? என்ன உங்களை அவதான் ஜெயில இருந்து காப்பாத்திருக்கா. அதுக்கு நான் ஜெயிலே இருந்திருக்கலாம் திவ்யா. என்னங்க இப்படி பேசுறீங்க?
உங்களுக்காக அவளை காதலிச்சவனையே அவ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா. பாருங்க, அவ கல்யாணம் கூட நின்னு போச்சு. ஒரு நாள் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு நாம அவளுக்கு ஏதாவது மரியாதை செய்யணுங்க. என்னங்க? இல்ல நிஜமாவே உண்மையை காப்பாத்தணும்னு தான் அவ அந்த நம்பிராஜனை ஜெயிலுக்கு அமிச்சாளா, இல்ல அந்த ஆள் வெளியில இருந்தா நாம நினைக்கிற காரியம் நடக்காதுன்னு நினைச்சு அவனை ஜெயிலுக்கு அமிச்சாளா? என்னங்க நீங்க? அவளுக்கு உங்க மேல அக்கறையும் பாசமும் ஜாஸ்தி. அது மட்டும் இல்ல, உண்மையை காப்பாத்தணுங்கிற எண்ணம் கூட அவளுக்கு ஜாஸ்தி. ரெண்டும் கலந்துதான் உங்களை அவ காப்பாத்திருக்கா. என்னங்க, ஒரு நாள் ஜோதியை போய் பார்க்கணும் போல இருக்கு. கூட்டிட்டு போறீங்களா? பார்க்கலாம் பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். நானும் அத்தையும் கோயிலுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு புடவை கொடுக்க போயிருந்தோம்ல. ஆமா. அங்க கவிதா வந்திருந்தா. திடீர்னு நானும் கர்ப்பமா இருக்கேன், எனக்கும் புடவை கொடுன்னு கேட்டா. என்ன உளர்ற? அவதான் சொன்னா. அவளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகலைங்க, ஆனா கர்ப்பமா இருக்கா. என்ன திவ்யா சொல்ற? யாரோ அவளை ஏமாத்திட்டாங்களாங்க. இதை என்ன நம்ப சொல்றியா? ஏன் திவ்யா, எப்படி இது சாத்தியமாகும்? யாரோ ஒருத்தன் கெடுத்துட்டானா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ என்ன பச்சை பாப்பாவா, இல்ல கிராமத்துல இருந்து வந்து அப்பாவி பொண்ணா? யார் அவளை ஏமாத்துனாங்கன்னு அவளுக்கு தெரியாதா? அப்படிதான் அவ சொல்றா. ஆக்சுவலா யாரோ EB ஆபீசரா, காஞ்சிபுரத்துல தான் இது நடந்திருக்கான். சுப்பு அண்ணனை EB ஆபீஸ்ல போய் பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஆபீசரோட பழக்கமா. ஆனா ஆபீசரோட பேரெல்லாம் சொல்லல. இங்க பார், அவ போய் சொல்றா. இருக்கலாம். கர்ப்பமானத்துக்கு காரணம் யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா தெரியாதுன்னு போய் சொல்றா. எனக்கு ஒன்றும் புரியலங்க. நான் அத சொல்லல, அவ கர்ப்பம் சொல்றதே பொய்ன்னு சொல்றேன். திவ்யா, அவளை நம்பவே கூடாது. ஆகாஷ் காலத்துல என் கைரேகை இருக்கிறதா கோர்ட்டை நம்ப வச்சோதான் அவ. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. இங்க பாரு, அவளை பத்தி நம்மளுக்கு இப்ப என்ன பேச்சு? என்ன ஜெயிலுக்கு அமிச்சவ, உங்க அண்ணனை ஜெயிலுக்கு அமிச்சிருக்கா. அவளையும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீ இன்னும் தள்ள தூக்கி சாடிட்டு இருக்கியா? ஏய், உனக்கு கடைசி புத்தியே வராதா? நீ திருந்தவே மாட்டியா? ஐயோ இல்லங்க, நான் அவகிட்ட பேசவே இல்லைங்க. அவளதான் அன்னைக்கு திடீர்னு வந்தா. அப்ப கூட அத்தை அவளை திட்டி அனுப்பிட்டாங்க. அனுப்பிச்சிட்டாங்கல்ல, போயிட்டால, அதோட விட்டுரு. அவ மறுபடியும் ஏதாச்சும் பிளான் பண்ணி உன்னுடைய அனுதாபத்தை சம்பாதிக்க பாப்பா. மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள வருவா, உன்னை போட்டு குழப்புவா. அப்புறம் நம்ம 2 பேரும் திருப்பியும் பிரிக்க பாப்பா. இங்க பாரு திவ்யா, தயவுசெய்து நம்ம பிள்ளைய மட்டும் கவனி. கவிதா முடிஞ்சு போன கதை. அவ எப்படி போனா நம்மளுக்கு என்ன? இங்க பாரு, இனிமேல் அவ பேச்சு இந்த வீட்டுல வரக்கூடாது, அவ பேர் கூட வாயில வரக்கூடாது. முத நீ சாப்பிடு. எடுத்துக்கோப்பா. ரேகா, இன்னில இருந்து உன் தாத்தாவோட பிசினஸையும் ஆபீஸையும் நீ எடுத்து நடத்த போற. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? இத பாருமா, வெளியில சாப்பிட்டு உடம்ப கெடுத்து கூடாது. நான் சமைச்சு வைக்கிறேன், ஆபீஸ்ல இருந்து பையனை அனுப்பு, நான் கொடுத்து விடுறேன். 2 பேரும் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும், சரியா? சரிங்க அத்தை. இத பாருமா, முதல்ல உன் தாத்தா இந்த பிசினஸ பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜா சங்கர் இந்த பிசினஸ பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து மாதவன் இந்த பிசினஸ பாத்துக்கிட்டான். இப்போ உன் கைக்கு வந்திருக்கு. உன் தாத்தாவை தவிர மத்த யாருமே இந்த கம்பெனியை லாபமா நடத்துற மாதிரி தெரியல. நீ உன் தொழில நல்லபடியா முன்னேறி பெரிய ஆளா வரணும். நீ எடுத்த முயற்சியில ஜெயிக்கணுமா? என் பாட்டி இப்ப இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க.
அவங்கள கடைசி காலத்துல என்னால பாத்துக்க முடியாம போயிடுச்சு. என் தாத்தா இந்த பிசினஸ லாபகரமா நடத்தினாலும் ஆனா அநியாய வழிகளில் தான் பணத்தை சம்பாரிச்சிட்டு இருந்தாரு. அந்த தில்லுமுல்ல ராஜாவுக்கும் சங்கருக்கும் தெரியாததுனால அவங்களால இந்த பிசினஸ சரியா நடத்த முடியல. மாதவன் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இதை முழுசா ரியல் எஸ்டேட் பிசினஸாவே மாத்திட்டான். இப்போ கம்பெனி நஷ்டத்துல தான் இருக்கு. இதை நான் லாபகரமா மாத்தி காட்டுவேன். அதுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் ரகுவோட உதவியும் கண்டிப்பா வேணும். கண்டிப்பாம்மா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. நீ பெரிய ஆளா வரணும். என் மருமக பெரிய தொழிலதிபர்னு சொல்லி எல்லார்கிட்டயும் நான் சொல்லி பெருமைப்பட்டுக்கணும். நிச்சயமா நடக்கும் அத்தை. ரகு, ஆபீஸ் சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் நீ. சரி ரகு, சீதைக்கு லட்சுமண மாதிரி அன்னைக்கு நீ பக்கபலமா இருக்கணும். நிச்சயமா இருப்பமா. அம்மா நல்ல வேலைக்கு போறேன், ஆசீர்வாதம். நல்லா இருப்பா. இத பாரு, மறக்காம சம்பளத்தை அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். சரிம்மா, நான் கிளம்புறோம். போனோமா நீ? போலாம். போயிட்டு வர அத்தை. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். உட்காரு ரகு. பேப்பர் பாரு. ஏஜென்சி விசாரி. மத்த ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கெல்லாம் ஆளுங்களை அனுப்பு. நெட்ல சர்ச் பண்ணு. சரி அண்ணி. இந்த சிட்டிலேயே பிரைம் ப்ராப்பர்ட்டி எனக்கு ஒன்று வேணும். சரிங்க அண்ணி. நாம வாங்குற அந்த ப்ராப்பர்ட்டி பல பேர் வாங்க முயற்சி பண்ணி தோத்த விஷயமா இருக்கணும். யாருக்கும் சுலபமா கிடைக்காத இடமா இருக்கணும். இது வரைக்கும் அந்த ஓனர் விற்காத இடமா இருக்கணும். நாம தான் அதை முதல் தடவையா வாங்குற இடமா இருக்கணும். நாம எடுத்து வைக்கிற முதல் அடி பல ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு இடியா விழணும். இந்த ஊரே நம்ம கம்பெனியை திரும்பி பார்க்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? சரி அண்ணி, புரியுது. இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் இந்த கம்பெனி தான் வீடு. நான் ரொம்ப ராட்சசியா வேலை செய்வேன். நீ என் கூட சேர்ந்து தீயா வேலை செய்யணும். உன்னை நடு ராத்திரியில தட்டி எழுப்பி கேட்டா கூட கம்பெனி புள்ளி விவரங்களை புட்டு புட்டு வைக்கணும். நான் சொல்ற நேரத்துல நான் சொல்ற இடத்துல நீ உடனே இருக்கணும். இன்னையில இருந்து நீ என்ன அண்ணின்னு கூப்பிட கூடாது. நான் உன்னை மச்சனன்னு பார்க்க மாட்டேன். உனக்கு நான் ரேகா, எனக்கு நீ ரகு. இனிமே என்ன நீ பேர் சொல்லிதான் கூப்பிடணும். சரி அண்ணி. ஷட் அப் ரகு. சரி ரேகா. இந்த சொந்தம், இந்த உறவு எல்லாமே பிசினஸ் கெடுக்கும். கம்பெனி முன்னேற்றத்தை சுத்தமா அழிக்கும். அதனாலதான் நான் என் தாத்தா சொத்து வேண்டாம், கம்பெனி வேண்டாம், பிசினஸ் வேண்டான்னு ஒதுங்கி இருந்தேன். ஆனா இப்ப இதுவே என்னோட வாழ்க்கை ஆயிடுச்சு. நான் தலை தெறிக்க ஓடினாலும் அது என்ன துரத்துக்கிட்டே வந்துருச்சு. எனக்கு இப்ப என்னோட புருஷன் இல்ல, அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதனால எனக்கு எந்த விதமான டைவர்ஷனும் சுத்தமா கிடையாது. ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நான் பேயாட்ட ஓடிக்கிட்டே இருக்க போறேன். நீ என்ன துரத்திக்கிட்டே வரணும் ரகு. முடிஞ்சா என்னை விட வேகமா எனக்கு முன்னாடியே ஓட பாரு. உன்னால அது முடியுமா? சரி அண்ணி. சரிங்க ரேகா. சரி, உனக்கு salary எவ்வளவு எதிர்பார்க்கற? இது நம்ம கம்பெனி, இதுல என்ன salary எதிர்பார்க்கறது? நீங்களே சொல்லுங்க. இங்க பாரு, நீ பார்ட்னரும் கிடையாது, இது உன் கம்பெனியும் கிடையாது. இன்னும் 2 செகண்ட்ல உன் சம்பளத்தை சொல்லு. 10,000. 25,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நான் கேட்ட பிரைம் ப்ராப்பர்ட்டி தகவலை உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர பாரு. சரி ரேகா, ஓகே. எஸ் மேடம், உங்களை பார்க்க பாஸ்கர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே, வர சொல்லுங்க. ஓகே மேடம்.
நீங்க? ரேகா என்ன தெரியலையா? See mister, don't waste my time. Who are you? நான் பாஸ்கர். ஒருவேளை உனக்கு மாமா முறை சரசு காயத்ரியில இருக்காங்களே, காயத்ரியோட ஹஸ்பண்ட். என்னம்மா அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? அன்னைக்கு அந்த எஸ்ஐ வீட்டுக்கு நீ வந்திருந்த, அவளை எப்படி ஹார்ஷ் வேர்ட்ஸ்ல திட்டின, அவ அப்படியே நில குலைஞ்சு போய் நின்னுட்டா. அங்க நம்ம சந்திச்சோமே. அதுக்கு என்ன இப்போ? புதுசா முதலாளி அம்மாவா இருக்க, உன்னை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு வந்தேன். சொல்லியாச்சா? வாழ்த்துக்கள்மா. கிளம்புங்க. ரேகாமா ஒரு நிமிஷம். என்ன மென்னல் மாதிரி பேசுற? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அது என்ன ஞாபகம் இல்லையா? நான் உங்க கழுத்தை புடிச்சு என் கம்பெனில இருந்து துரத்துற நாள். கரெக்டா? இன்னைக்கு உன் புருஷன் மாதவனோட பிறந்த நாள். நீ மாதவனை போய் ஜெயில பார்க்கலையா? நான் போய் அவரை ஜெயில பார்த்துட்டு தான் வரேன். நீ வரலையேன்னு ஃபீல் பண்ணாரு. அவர் செஞ்ச தப்புலாம் நினைச்சு ஃபீல் பண்ணாரு. இன்னைக்கு அவர் பர்த்டே, சர்ப்ரைஸா போய் நீ அவரை பார்த்துருக்கலாம். ஆனா நீ தான் அவரை போய் பார்க்கலையே. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு தான் கம்பெனி இன்சார்ஜ் எடுத்திருக்கேன். மாதவனை பார்க்கறதை விட எனக்கு என் கம்பெனி தான் முக்கியம். ஆமா ஆமா, அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். எனக்கு வேலை இல்லை. எனக்கு இந்த ரியல் எஸ்டேட் பத்தில கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. சிட்டில இருக்கிற பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தில எனக்கு தெரியும். எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் கேக்குற ஒரே கேள்விக்கு உடனே பதில் சொன்னீங்கன்னா உடனே வேலை. கேளுங்க, முயற்சி பண்றேன். இது வரைக்கும் விலைக்கு வராத ப்ராப்பர்ட்டி ஒண்ணு எனக்கு விலைக்கு வேணும். டக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே வேலை. அவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்கா? உங்களால வாங்க முடியுமா? சொல்லிதான் பாருங்களேன். ஒரு பாரம்பரியமான இடம் விலைக்கு வருது. இது வரைக்கும் அதை யாரும் வாங்கினது கிடையாது, இனி வாங்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய ஏரியால ஒரு சின்ன போர்ஷன் தான் விலைக்கு வருது. நீங்க வாங்கினா கொஞ்சம் கௌரவமா இருக்கும். உங்களால வாங்க முடியுமா? குட், ஐ அம் இம்ப்ரெஸ்ட். அது சிட்டி அவுட்டர்ல இருக்கிற பல ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. அதுல ஒரு போர்ஷனை ஒருத்தர் வாங்கி இருக்காரு. அதை இப்ப கைமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா லம்சமான ஒரு அமௌண்ட் நாம போய் கொடுத்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி உன்னோட தாமா. ரகு உள்ள வர சொல்லுங்க. You're appointed. சொல்லுங்க. ரகு, இவர் ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டியை பத்தி சொல்றாரு. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாயந்தரத்துக்குள்ள அதோட மொத்த டீடைல்ஸும் என் டேபிளுக்கு வரணும். சரி ரேகா. இவரை நான் வேலைக்கு சேர்த்திருக்கேன். சோ அந்த இடத்தை நம்ம வாங்கிட்டோம்னா இவரை கம்பெனியோட சீஃப் மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணிடு. இவருக்கு 1 lakh salary. ஒரு நிமிஷம் வெளியில இருங்களேன். ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ. ரேகா, இந்த ஆள் யார் தெரியுமா? யாரு? இவன் ஒரு சீட் கம்பெனி மேனேஜர். அங்க இந்த ஆளு 30 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சுட்டு கையாடல் பண்ணி மாட்டிக்கிட்டான். கொள்ளையடிச்சது நம்ம கம்பெனி இல்லையா? இல்ல. கொள்ள போனது நம்ம பணமா? இல்ல. அப்புறம் அதுக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சரி, அப்ப போய் வேலையை பாருங்க. இல்ல ரேகா, நான் எதுக்கு சொல்றேன்னா எச்சரிக்கை பண்றதுக்கு தான். அப்புறம் உங்க இஷ்டம். I said he is appointed. You may go.